Hello friends, welcome back to our channel Mailthogai Studio. இந்த வீடியோல வந்து நம்ம டபுள் கலர் சோட்டி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டபுள் கலர் சோட்டி ஸ்டிச், ஆரோ ஸ்டிச் ஆர் வீட் ஸ்டிச் அப்படினு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி வந்து சோட்டி ஸ்டிச் எப்படி போடுறது அப்படினு பார்த்திருக்கோம். அது வந்து நார்மல் சரி த்ரெட் வச்சு போட்டுருப்போம். இப்போ silk thread வச்சு டபுள் கலர் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படினு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா தெரியும் டபுள் கலர் thread வச்சு போட்டுருக்கோம். பாருங்க இந்த yellow கலர் threadக்குள்ள violet கலர் thread தெரியும். இந்த violetக்குள்ள yellow தெரியும். இந்த மாதிரி மாறி மாறி வரும். இதுக்கு வந்து நம்ம மேஜிக் ஸ்டிச் போட்டுருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இது போடுவோம். thread வந்து மாத்தி மாத்தி எடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து yellow கலர் thread மேலே எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து silk thread எடுத்துர்க்கேன், டபுள் thread எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு 2-3 ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 3 ஸ்டிச் போட்டுர்க்கேன். 3 ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்கு வந்து இப்படி நீடில கீழே குத்திட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம violet கலர் thread மேலே எடுக்கணும். பாருங்க அதுக்கு நான் violet கலர் thread எடுத்துர்க்கேன். இந்த எண்ட்ல நாட் போட்டுட்டு டபுள் thread அதை எடுத்துர்க்கேன். நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட் எடுக்கும்போது violet கலர் thread எடுத்துக்கலாம். இப்போ திரும்ப ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க violet கலர் threadல. இப்போ நார்மல் சோட்டி ஸ்டிச் போடுவோம் இல்லையா, thread வந்து மேலே எடுத்துட்டு போவோம். இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு சைடுல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு ஒரு ஸ்டிச். அதுக்கு அப்புறம் கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல ஒரு 2-3 ஸ்டிச் கீழே இறக்கிக்கோங்க. கீழே இறக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து violet கலர் thread விட்டுட்டு yellow thread. இப்போ yellow கலர் thread மேலே எடுத்துட்டு போய்க்கலாம். இப்போ கொஞ்சம் இங்க இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நார்மல் சோட்டி ஸ்டிச் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதே மாதிரி இப்படி முடிச்சிட்டு ஒரு 2-3 ஸ்டிச் கீழே இறக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு இறக்கிட்டு அதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் violet கலர் thread எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் violet கலர் thread மேலே எடுத்துட்டு போய்க்கோங்க. அதுக்கு அப்புறம் violet கலர்லயே ஒரு 2-3 ஸ்டிச் கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து yellow thread. இப்போ இந்த இடத்துல violet கலர் thread எடுக்க போறோம் இல்லையா, நான் அடியில எப்படி வர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்க நம்ம yellow கலர் threadல ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, நெக்ஸ்ட் வந்து இந்த thread விட்டுறணும். இப்படி சைடுல எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து violet கலர் thread இப்படி சுத்திக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். yellow threadல ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தோம், இதை விட்டுட்டு இப்படி violet கலர் thread நீடில்ல சுத்திட்டோம். இப்போ மேலே எடுத்துக்கலாம். இப்படி violet கலர் thread மேலே எடுத்துட்டு திரும்பி மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க அடுத்து yellow கலர் thread எடுக்கும்போது காட்டுறேன். இப்போ violet கலர் thread வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச் கீழே இறக்கிட்டு இந்த மாதிரி நீடில் உள்ள குத்திக்கோங்க. குத்திட்டு நெக்ஸ்ட் yellow thread. இப்போ பாருங்க violet கலர் threadல ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு yellow கலர் thread இப்படி சுத்திட்டு இப்போ மேலே எடுக்கணும். இப்படி மேலே எடுக்கும்போது thread வந்து டைட் ஆகாது. அதாவது இன்னொரு விரல்ல வந்து இந்த violet கலர் thread டைட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பாருங்க அடியில நான் காட்டுறேன் கை எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி violet கலர் thread டைட் பண்ணிக்கோங்க. yellow கலர் thread மேலே எடுக்கும்போது இப்போ இந்த மாதிரி ரெண்டு விரல்லையும் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
த்ரெட்டை வந்து அடியில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நம்ம மேஜிக் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, த்ரெட்டு மாறி மாறி எடுக்கிறது, அதே மாதிரி தான் சோட்டி ஸ்டிச்சில் போடுறோம். இப்போ பாருங்கள், இந்த எண்ட் பாயிண்ட் முடியும் போது திருப்பி வந்து கீழே இறக்க வேண்டாம். இப்போ இந்த லென்த்தே போது, அதனால் இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுடலாம். இப்படி எடுத்துட்டு நார்மல் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போது சோட்டி ஸ்டிச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இது பாருங்கள், டபுள் ஷேட் எஃபெக்டில் கிடைக்கும். அது இல்லாமல் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வேறு கலர் இருக்கும். இந்த எல்லோ அடுத்து வயலட் அந்த மாதிரி இருக்கும். இந்த எல்லோக்குள்ளே வந்து வயலட், வயலட்குள்ளே எல்லோ இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டெம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு கொடியெல்லாம் போடும்போது ஸ்டெம் டிசைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்லைன் சுற்றி லோட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டிச். ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.